எது கண்ணியம்னு சொல்லுங்க. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்த போது நீங்க எல்லாம் என்ன புடுங்குனீங்க? அவ தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்க வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசிச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிரா நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தேனா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு? அரசியல் தலைமையில பெரிய தலைமை, பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவான ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ற? எப்படி முடிவு பண்ற நீ? தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல், நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யாரு? எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேரளால நேத்து வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லையா நீதிபதி? அவரும் நீதிபதி தானே, நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்துல தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்துல. சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்ப நான் உங்க மேல பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதை பத்தி பேசுற? நீங்க தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளைய 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில. அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதுல உங்க கருத்தென்ன? அப்போல வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரும் இல்ல, இங்க முன்னாடி நிக்கிறவன் சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க. பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க? என்ன தகுதி வச்சிருக்கீங்க? மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? அங்க கருத்து என்ன இருக்கு? கச்சத்தீவு மீட்புல, காவிரி நதிநீர் உரிமையில, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்க நிலைப்பாடு. கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது, அதுல உங்க நிலைப்பாடு. மலைகளை எல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு. எதுவுமே இல்லை. தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவே கம்யூனிஸ்டே இல்ல. நீ கம்யூனிஸ்டே இல்ல, உனக்கு கருத்து எங்க இருக்குது? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா? எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க. எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு மதிப்பு. தேவையில்லாம குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது. எதுல கருத்து சொல்லிருக்கீங்க? இதுல சொல்றீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அப்பெல்லாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா, புற்று இருந்ததா? எங்கே போனீங்க? கேவலம் 4-3 சீட்டுக்கு போய் நின்றுகிட்ட அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவுல உங்க கருத்து என்ன? மயிலாடுதுறை 2 பேர் சாராயம் காய்ச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொண்டுட்டானே, அதுல என்ன உங்க கருத்து? இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த 28ல தொடர்ச்சியாக நடக்கிற 26 இடங்கள்ல பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தின் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன? வாய் எங்க இருந்தது? ஏன் பேசல? வீட்டு காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிஸ்ட் தோழர்கள், மூத்த தோழர்கள் எல்லாம், அதுல உங்க கருத்து என்ன?
ஏன் போராட நீ அனுமதிக்கல? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை, அம்மா சௌமியா அன்புமணியை, அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம எது கைது பண்ணி உள்ள வச்ச? அப்ப அரசு குற்றவாளி, அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நீ போராட அனுமதிக்கல. இதுக்கு வாய் திறந்து கருத்து பேசிட்டு இருக்கிற நீங்க எத்தனை நாளைக்கு பேசிடுவ? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, வழக்கு முடிவு வந்தவனு பேசு, அப்ப பேசு ஒரு தடவை பார்ப்போம். அரசியலா நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு இப்ப நான் கேட்கறது புதிய கல்விக் கொள்கையில கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு இல்ல. மும்மொழி கொள்கையில உங்க கருத்து என்ன இருக்கா? இருக்கா? கேவலமா இல்ல? அதை எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி, அதை ஆதரிக்கிற வச்சு கூட்டணி. இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான். குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ. ஒட்டுண்ணி ரத்தம் குடிச்சா தனியா போய் நின்றணும். கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது. விளையாட்டு பண்ணிட்டு அலைகிறீங்க நீங்க. வா வந்து மலையை பாதுகாக்க வந்து போராடு. நிலத்தின் வளத்தை களை கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் மரியாதை வச்சிருந்தோம். புரட்சிங்கிற வார்த்தையை, போராட்டம் வார்த்தையை கத்துக் கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு. அது சும்மா தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஒரு கருத்து. Taste the Daily.